ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆன்சர் கீ சுவாலஜி யூஜிடிஆர்பி சுவாலஜினுடைய ஆன்சர் கீ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸின் வாழ்க்கை சுழற்சியில் மனித உடலின் உள்ளே நுழையும் நிலை எது? ஸ்போரோசோயிட். என்ன நிலைமா? ஸ்போரோசோயிட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பாடி கேவிட்டி ஃபவுண்ட் இன் அஸ்காரிஸ் சூடோசிட், பொய் உடல் குழி. அடுத்து லார்வா ஆஃப் யூனியோ இஸ் கிளாச்சிடியம். லார்வா ஆஃப் யூனியோ இஸ் என்னமா? கிளாச்சிடியம். ஏன் அப்படின்னா இந்த கிளாச்சிடியம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், லேமிலேடன்ஸில் வரும், மசில்ஸில் வரும். அப்போ யூனியோவும் என்னது தான்? மசில்ஸ் தான். அதனால் அது கிளாச்சிடியம். நெக்ஸ்ட் பைட்டிங் அண்ட் சூயிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் இன் ஃபவுண்ட் இன் காக்ரோச். இந்த மூணு வராது. பெட் பாக்கு கடிக்க மட்டும் தான் செய்யும், ரத்தத்தை உரியும். அங்கே வந்து என்ன இருக்காது? சூயிங் கிடையாது. பட்டர்ஃப்ளைக்கு அங்கே சூயிங்க்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ உங்களுக்கு தெரியும், ரத்தத்தை தான் உரிய போகுது, சாப்ரிக். அப்போ காக்ரோச் மட்டும் என்ன பண்ண போகுது? கட்டிங் அண்ட் சூயிங். ஏன்னா பேப்பரை கட் பண்ணுறது எல்லாமே காக்ரோச் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து காக்ரோச். அடுத்து மலேரியா ஒட்டுனியன் இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. மேன் தான் என்னது? பிரைமரி ஹோஸ்ட். அடுத்து த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ஆஃப் பெரிபாட்டஸ் இஸ் நெஃப்ரீடியா. பெரிபாட்டஸ் என்னதுமா? நெஃப்ரீடியா. நெக்ஸ்ட் த ப்ரௌன் பிக்மெண்ட் மொலஸ்கன் அனிமல் இஸ் யூஸ்டு ஃபார் இங்க் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ரௌன் கலர் இங்க் ப்ரிப்பரேஷனுக்கு கட்டில் ஃபிஷ் தான். ஆப்பிள் ஸ்னைல், ஃப்ரெஷ் வாட்டர் மசில் இதெல்லாம் என்ன கிடையாது? இங்க்கு கிடையாது. அடுத்தது விச் இஸ் த கீமோ ரிசெப்டார் ஆர்கன் ஆஃப் பைலா. கீமோ ரிசெப்டார் ஆர்கன் ஆஃப் பைலா எதுமா? ஆஸ்பரேடியம். நெக்ஸ்ட் பாரமிசியத்தை சுற்றியுள்ள மெல்லிய நீல் ஜவ்வு எது அப்படின்னா பெல்லிக்கிள். பாரமிசியத்தை சுற்றி உள்ளது என்னமா? பெல்லிக்கிள். நெக்ஸ்ட் த எர்த்வார்ம் எ பேர் ஆஃப் ஜெனிட்டல் பேப்பிலா பிரசன்ட் இன் விச் செக்மெண்ட்னா 17th to 19th. 17th 18th 19th இந்த மூணுலேயும் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஜெனிட்டல் பேப்பிலா இருக்குது. அடுத்தது ஆஸ்ட்ரோகோடம் வந்து செஃபாலிஸ். இந்த பெடலஸ்டோமா, மிக்சின், பெட்ரோமைசான் எல்லாமே பிளக்கோடம்ஸில் வரும். சரிங்களா? இங்கே வராது. ஆஸ்ட்ரோகோடம்ஸில் என்ன வருது? செஃபாலிஸ். அடுத்து ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் பிரசன்ஸ் இன் 7 பேர்ஸ். எத்தனை பேர்ஸ்? 7 பேர்ஸ் பெட்ரோமைசானில். அடுத்தது மெர்மைட் பர்ஸ் இஸ் சி ஆர் சீன் இன் ஸ்கைலியம். மெர்மைட் பர்ஸ் அப்படிங்கிறது எதுமா? ஸ்கைலியத்தை சொல்லுவோம். அடுத்தது ஃபோம் நெஸ்ட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஃபிலடோசோமா கேம்பா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோம் நெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். அது வந்து இலையோடு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து த எக்ஸ் ஆர் கேரிட் இன் ஓக்கல் சாக் ரினோடெர்மா. எக்கை ஓக்கல் சாக்கில் வச்சுட்டு அடையக்கூடிய மிருகம் எது? ரினோடெர்மா. அடுத்து ஹார்ட் ஆஃப் கலப்டஸ் 3 சேம்பர் தான். இன்னொன்று 4th சேம்பர் வந்து பார்ஷியலி தான் டிவைட். அப்போ அது என்னது? ஒரே சேம்பர் தான். ரெண்டுக்கும் என்ன இருக்காது? கம்ப்ளீட் செப்டா இருக்காது. கம்ப்ளீட் செப்டா இருக்கக்கூடிய ஒரே ஆர்கானிசம் குரோக்கடைல், இது ரெப்டைல்ஸில். மற்றபடி ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு 4 ஹார்ட்ஸ். த மெயின் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லங்ஸ் ஆஃப் கொலும்பா லிவியா இஸ் ஃபார்ம்டு பை த நெட்வொர்க் யாக்செக்ஸ். யாக்செக்ஸ் தான் அதனுடைய அக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பாய்சன் ஆஃப் நாஜா வந்து நியூரோடாக்சின். பாய்சன் ஆஃப் நாஜா வந்து என்னமா? நியூரோடாக்சின். அடுத்து மெம்பரேனஸ் லேபிரின்த் இஸ் சீன் இன் ரேபிட் ஸ்பாட் இன்னர் ஏர். மெம்பரேனஸ் லேபிரின்த் இஸ் சீன் இன் ரேபிட்ஸ் விச் பார்ட்னா இன்னர் பார்ட் ஆஃப் த ஏர். எக்ஸாம்பிள் ஆஃப் எக் லேயிங் மேமல் ஆர்னித்தோரிங்கஸ். சாஃப்ட் மெம்பரேன் சரௌண்டிங் த மவுத் இன் ஸ்டார்ஃபிஷ் இஸ் கால்ட் பெரிஸ்டோம். மவுத்தை சுற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாப்புல. அடுத்தது 9 ஸ்மால் வெசிக்கிள் எது அப்படின்னம்னா டைட்மேன்ஸ் வெசிக்கிள். டைட்மேன்ஸ் வெசிக்கிள்லாம் ஒன்று வந்து மேட்ரிபோரைட் ஒன்று ஜாயின் பண்ணி மீதி எல்லா இடத்துலையும் இந்த 9 இருக்கும். இதில் வந்து வெசிக்கிள் அப்படின்னு கூட்டதுனால நமக்கு டவுட் வந்தது. இங்கே டைட்மேன்ஸ் பாடிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து லூகோசோலினியா மோஸ்ட் காமன் மெத்தட் ஏசெக்சுவல் பட்டிங். ஏசெக்சுவல் மெத்தட் என்னமா? பட்டிங். அடுத்தது ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா பிலாங் த கிளாஸ் ட்ரமட்டோடா. அடுத்தது என்ட்ரியோபியஸ் வெர்மிகுலஸ் பின்வார்ம். என்ட்ரியோபியஸ் வெர்மிகுலஸ் என்னதுமா? பின்வார்ம். ஃப்ளாட் வார்ம்னா தெரியும், டேனியா சொல்லியிருந்தா என்னது? ஃப்ளாட் வார்ம். இங்கே டேப் வார்மும் ஃப்ளாட் வார்மும் ஒன்று தான். ஹூக் வார்ம் அது உங்களுக்கு தெரியும், டியோடினேலுங்கிறது தான் ஹூக் வார்ம். அடுத்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆம்னியோட்டா. ஆம்ஃபிபியனுக்கு மட்டும்தான் இது இருக்காது, ஆம்னியான் இருக்காது, மீதி எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால அது என்னது? நாட் ஹேவிங். ஆம்னியோட்டாங்கிறது கேட்கறதுக்கு பதிலாக நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து போஸ்ட் ஏனல் டெய்ல் இஸ் பிரசன்ட் இன் பிராங்கியோஸ்டோமா. இதிலலாம் இது பெலனோ கிளாஸஸ் வந்து வார்ம் லைக் இருக்கும். அது வந்து லாஸ்ட்டில் தான் என்ன இருக்கும்? ஏனஸ் இருக்கும். ஹெட்மேனியா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வந்து ஒரு பஞ்சாக இருக்கும். அதுக்கு ஏனலே கிடையாது, அசிடியன். ஹெமிகாட்டைட்டாவும் பலனோ கிளாஸஸும் ஒன்று தான். அதனால் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான். அடுத்து லிம்ப்லஸ் அம்ஃபனி ஏ போடா. அடுத்து டீத் அக்கர் அட் த ரூஃப் ஆஃப் த ஃப்ராக் ஒமரென்ட்டு. இதெல்லாம் நம்மகிட்ட வர்றது, அங்கே ஃப்ராகுக்கு சம்மந்தம் இல்லாதது. அடுத்து செக்ஷுவல்லி மெச்சோர்டு பட் மார்ஃபலாஜிக்கலி இம்மெச்சூர் லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் சலமேண்டர் ஆக்சிலோட்டல். சலமேண்டர்னுடைய லார்வல் ஸ்டேஜ்.
In cell cycle, DNA synthesis is taken place during which place அப்படின்னா S phase, G0 phase, G1 phase, M phase. M phaseல என்னது மெச்சுரேஷன் தான் நடக்கும், சிந்தசிஸ் நடக்காது நம்ம படிச்சிருக்கோம். அப்போ G1 phaseம் G0 phaseம் என்னது கேப் phase, அதில் என்ன இருக்காது, சிந்தசிஸ் நடக்காது. அப்போ சிந்தசிஸ் நடக்கக்கூடியது S phase. S phaseனாலே சிந்தசிஸ் phase தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து டியூமர் made principally of connective tissue cells of mesodermal origin is known as what? Sarcoma. Mesodermal cells என்னதுமா sarcoma, மசில்ஸில் வரக்கூடியது. அடுத்து இன் ஸ்பெர்மட்டோசோவா சென்ட்ரியல்ஸ் கிவ் ரைஸ் டு விச் பார்ட் அப்படின்னு கேட்காங்க. ஆக்சுவலாக ஆக்சியல் ஃபிலமெண்ட் அந்த வேர்டு பதிலாக டெய்ல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெய்ல் தான் ஃபுல்லாக ஆக்சியல் ஃபிலமெண்ட்டோட போய் முடியும். அதனால் இதுக்கு ஆன்சர் என்னது டெய்ல். அடுத்தது சிப்ஸ் ரியேஜென்ட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மின் ஆல்டிஹைடு குரூப். சிப்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்டிஹைடு குரூப்பை செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் த நேம் ஆஃப் டூ டிரான்ஸ்மெம்ப்ரேன். Name of two transmembrane glycoproteins present in rough endoplasmic reticulum. Ribophorins and 1 and 2. Ribophorins 1 and 2. இது ரெண்டு எங்கே இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ஒட்டியிருக்கு. ஏன்னா பெரும்பாலும் மியூகோபாலிசாக்கரைடு இது எல்லாமே என்னென்னா மெம்பரைன்லேயே இருக்கும், ஒட்டி இருக்குது அப்படிங்கிறத கேட்கறதுனால நம்ம என்ன எழுதிட்டோம், ரிபோஃபோரின் அண்ட் ரிபோஃபோரின் 2. இதுதான் ஆன்சரும் கூட. அடுத்து த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இஸ் நோன் அஸ் வாட்? போரின். மெம்பரைன் என்னமா? போரின். அயான் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் செல், பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு எப்படி அயான் கடத்தப்படுது அப்படின்னா டெஸ்மோசோமோ ஸ்பாட் டெஸ்டோமோ டைட் ஜங்ஷனோ தேவையில்லை. ஏன்னா அயான் ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு முன்னப்படுறது வந்துடும். அதனால் அதுக்கு என்னது கேப் ஜங்ஷன் போதும். சாக்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஃபவுண்ட் இன் விச் மசில்? நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். எந்த மசில்ஸில் இருக்குமா? நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸில். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன்? டெஸ்மோசோம்ஸ். இதுதான் அது என்ன இருக்கும், அந்த டெஸ்மோசோம் ப்ரொடியூஸ் பண்ணும்ல, அது வந்து மெம்பரைனில் தான். மற்றபடி லைசோசோம் தனி பார்ட்டிகல், சைட்டோசால் உங்களுக்கு தெரியும், லிக்விட் ஃபார்ம், பெராக்சிசோம்ஸுங்கிறது சின்ன சின்ன துகள்கள். The electron dense substance is used to negative staining வந்து phosphatodungstic acid. இதுதான் இது நெகட்டிவ் ஸ்ட்ரெயினிங். நெக்ஸ்ட் சாட் குரோமோசோம். சாட் இன்ஸ்டன்ஸ் வந்து சைன் ஆசிட் தைமோ நியூக்ளினியூக்கோ அப்படிங்கிறத என்னதுமா இதுக்கு ஆன்சர். அடுத்து பேரிஹோமலாகஸ் குரோமோசோம்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சினாப்டோடிமல் காம்ப்ளெக்ஸ் டியூரிங் டேஸ் ஸ்டேஜ். சினோப்டோனாமல் அப்படின்னாலே என்ன வந்து சைக்கோனிமா. சினோப்டோனிமல்னாலே என்னதுமா சைக்கோனிமா. அடுத்து ஆஸ்ட்ரல் மைட்டோசிஸ் அக்கர்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னோம்னா, ஆஸ்ட்ரல் மைட்டோசிஸ் அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரஸ் சென்ட்ரியோல்ஸ் மாறும், அந்த இதுக்கு இடையில ஆஸ்ட்ரஸ் ஃபார்ம் ஆகுதுல, அது எங்கே நடக்குன்னா ஹையர் அனிமல்ஸில் தான். ஏன்னா சென்ட்ரியோல்ஸ் பெரும்பாலும் ஹையர் அனிமல்ஸில் தான் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே இங்கேயும் ஹையர் அனிமல்ஸ் பிளான்ஸ் இருக்குது, இங்கே அனிமல்ஸ் இருக்குது, இங்கேயும் அனிமல்ஸ் இருக்குது. ஆனால் கூட என்ன செய்யிருக்காங்க, பிளான்ஸ் சேர்த்துருக்காங்க. அதனால அதை விட்டுறணும், அது ஆன்சர் கிடையாது, ஹையர் அனிமல்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபினைல் கீட்டோனுரியா இஸ் கேரக்டரைஸ்டு பை அக்குமுலேஷன் ஆஃப் டேஷ் ஃபுட். ஃபினைல் அலனைன் இது தெரியும். ஃபினைல் அலனைன் அக்குமுலேஷன் ஆகுறது என்னது, ஃபினைல் கீட்டோனுரியா. இது ஜெனட்டிக் டிசீஸ். நெக்ஸ்ட் த இன்டர்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஐ கலர் இன் ஹியூமன் பீயிங்ஸ் வாட் ஃபாலோ அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ். அடுத்தது த பி கேரக்டர்ஸ் அண்ட் சிந்தசிஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆக்ட் அஸ் ரெகுலேட்டர். இது என்ன இருக்குமா, பி கேரக்டோசிடேஸ் சிந்தசிஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆக்ட் ஆஸ் ஆன் ரெகுலேட்டரா இது பண்ணுவோம். வேணும்னா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அதுதான் ரெகுலேட்டர். அடுத்து த எஃபெக்ட் ஆஃப் யூவி ரேடியேஷன் இன் டிஎன்ஏ வந்து இது என்ன அப்படின்னா தைமின் டைமரை தான் என்ன பண்ணும், உடைக்கும். எஃபெக்ட் ஆஃப் யூவி ரேடியேஷன் இன் டிஎன்ஏ இஸ் தைமின் டைமர். அடுத்து ஃபீமேல் 44X ஆட்டோசோம் வந்து டன்ஃபர்லஸ் செல்மோம். இதில் டவுன் சிண்ட்ரோம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு சிண்ட்ரோம் ஒரு ஜீன் குறைஞ்சிடுறது, அதுதான் என்னது டவுன் சிண்ட்ரோத்தில் வரும். இது வந்து 21st ஜீன் இது குறையிறது. அல்பினிசம் தெரியும், கிளைன்ஃபெல்டர். அப்போ டன் இருக்கிறது என்னது 44+X. The failure of separation of homologous chromosomes during cell division is known as non-disjunction. இது ஒழுங்காக கிராசிங் ஓவர் முடிஞ்சு பிரியாததுனால என்ன ஒட்டிக்கிச்சு, அதான் non-disjunction. அடுத்தது இதில் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், இதை கவனிக்கிறோம். ஃபால்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஹைப்பர் தைராய்டிசம். அதிகமாக ஹைப்பர் தைராய்டிசம் சார்ந்ததுன்னா எண்ணெய் குறைபாடு வருமோ அது எல்லாத்தையும் இந்த மூணுலேயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸசிவ் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு, அப்போ அதில் ரெடியூஸ்ட் அயோடின் இன்டேக் குறைஞ்சிரும், ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுனால அதிகமாக சுரந்துட்டு இருக்கு. அடுத்து அக்கம்பனிடு பை பல்ஜிங் ஆஃப் ஐஸ். பல்ஜிங் ஐஸ் வந்து இதுக்கு தான் காரணம், ஹைப்பர் தைராய்டிஸ்டைய ஒரு ரீசன். அப்போ இல்லாதது என்னது, காய்டர் இஸ் காஸ்ட் பை த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். இதுதான் என்னதுமா ஹைப்போ தைராய்டில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இது எது இல்லாதது, இது இல்லாதது. இதுக்கு வந்து எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் வரும். இன்டியூஸ்ட் அயோடின் இன்டேக் அப்படின்னு வரும்.
which of the following is not used microphagic feeding in mechanism? இதில் கொடுத்துருக்க ஃபீடிங் மெக்கானிசம் வந்து என்ன அப்படின்னா சூடோபோடியா, பியர்சிங், டென்டக்கல், சிலியா, இது எல்லாமே ஃபீடிங் மெக்கானிசம் தான். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் எதை மீன் பண்ணி கேட்டிருக்கான்னா இன்வெர்டிபிரேட்டாலேயும் ஃபஸ்ட்டு ப்ரோட்டிஸ்டாலேருந்து கேட்டு வச்சுருக்காங்க. சூடோபோடியா, டென்டக்கல்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்கிறது? ப்ரோட்டோசோவாவில் வரக்கூடியது. இது மட்டும் எங்கே வரும்? ஆர்த்ரோபோடாவில் வரும். அப்போ இதுக்கும் என்னது சம்மந்தம் இல்லை. இதுங்கிறது மைக்ரோஃபேஜிக் கேட்டிருக்காங்க. பியர்சிங் மவுத் பே இது வந்து மேக்ரோஃபேஜிக்கில் வந்துடும். இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதனால இதுக்கு ஆன்சர் சி. அடுத்தது த காம்பனண்ட் இன்வால்வ் இன் த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இது சிலபஸில் அப்படி இந்த நேமை கொடுத்தே வச்சுருக்காங்க. அதுலேருந்து அப்படி கேட்டுருக்காப்புல. அடுத்து the period when no response can be evoked by the stimulus in a neuron is called refractory period. இதுக்கு என்னமா ஆன்சரு? refractory period. the main pacemaker sino-auricular node. இதுதான் ஒரிஜினல் நேச்சுரல் பேஸ்மேக்கர். புதுசாக வைக்கிறதுலாம் ஆர்டிஃபிஷியல் பேட்டரி. நெக்ஸ்ட் the muscle protein which is chemically similar to hemoglobin is myoglobin. ஹீமோக்ளோபின் மாதிரியே மயோக்ளோபின் ஒரு டிரான்ஸ்போர்ட் விஷயத்தை செய்யுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காப்புல. அடுத்து மெட்டாலிக் அயான் ஹீமோசைனின் காப்பர். போன் மேரோ, இங்கே போன் ப்ரெசன்ட் இந்த மிடில் ஏர் ரெப்டைல்ஸ் இருக்கக்கூடிய மிடில் ஏரில் என்ன இருக்கும் அப்படின்னா காலுமுலா ஆரிஸ். என்ன இருக்கும்? காலுமுலா ஆரிஸ். இன்சஃபிஷியன்ட் செக்ரீஷன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் அடிசன் டிசீஸ். அட்ரினல் கார்டெக்ஸ் குறைபாடுனால ஏற்படக்கூடியது அடிசன் டிசீஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து விச் டைப் ஆஃப் ஜீன் தெரப்பி இஸ் யூஸ் லிவர் டிரான்ஸ்பிளண்ட்? எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. அடுத்து மால்டோ இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ். 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் சேர்ந்தது என்னதுமா? மால்டோஸ். மால்டோஸ் அப்படி சொன்னால் குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாறும். அதுவும் என்னது? ஆல்ஃபா டி குளுக்கோஸாக மாறும். ஃப்ரம் விச் பாக்டீரியா த டேக் பாலிமரைஸ் என்சைம்ஸ் அப்டைன்டு? தெர்மஸ் அக்வாட்டிகஸ். அதில் தான் என்ன இருக்கு? இது பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. அமினோ ஆசிட்ஸ் கேன் பி ரெடியூஸ் டு த அமினோ ஆல்கஹால்ஸ் டைகீட்டோபெப்ரசின். இதுக்கு ஆன்சர் என்னது? டைகீட்டோபெப்ரசின். த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ present in bacteria known as plasmid. அடுத்து பாலிமரைஸ் பிசிஆர். என்ன பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷனில் பிரைமர் அனீலிங் அக்கர்ஸ் இன் த டெம்பரேச்சர் 55 to 64 டிகிரி செல்சியஸ். 55 to 64 செல்சியஸ். அதுக்கடுத்து என்ட்ராப்பிங் என்சைம்ஸ் இன் செமி பெர்மியபிள் மெம்பரேன் இஸ் கால்ட் அஸ் என்சைம் என்ட்ராப்மெண்ட். இதுக்கு ஆன்சர் என்சைம் என்ட்ராப்மெண்ட். அடுத்தது த யூஸ் ஆஃப் லிவிங் மைக்ரோப்ஸ் டு டிகிரேட் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ட் இஸ் நோன் அஸ் பயோ ரெமடியேஷன். இதுதான் இப்போதைக்கு பயோடெக்னாலஜியில் இருக்கக்கூடியது. ஹெச்எம்பி ஷண்ட் இஸ் கால்டு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. ஹெச்எம்பி பாத்வேயும் இது ஒன்று தான். சரிங்களா? பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. புரோட்டியேஸ் இஸ் யூஸ்டு டு. புரோட்டியேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் டெக்ஸ்சர் அண்ட் வால்யூம் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். இம்ப்ரூவ் டெக்ஸ்சர் அண்ட் வால்யூம் ஆஃப் த ப்ராடக்ட். அடுத்து விச் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இதுக்கு ஆன்சர் வந்து இதில் வர்றது எதுவுமே கிடையாது. டிஎன்ஏ ப்ரைமர் தான் உண்டு. டிஎன்ஏ உண்டு. இதில் தேவையில்லாதுன்னு கேட்டிருக்காங்கன்னா டிஎன்ஏ ப்ரைமர். அவன் எதுக்கு ஆன்சருக்கு எடுக்க போகிறான்னு தெரில. ஆக்சுவலாக டிஎன்ஏவும் எடுத்துக்கலாம். இந்த டேக் பாலிமரைஸ் வரும். ஆனால் எக்ஸாக்ட் ரீசன் வந்து டிஎன்ஏ ப்ரைமர். அடுத்து இந்த டிஎன்ஏ டேமேஜ் இஸ் நாட் ரிப்பேர்ட் தென் இட் வில் லீட் டு மியூட்டேஷன். எது மாறுமா? டிஎன்ஏல மியூட்டேஷனில். இந்த டிரான்ஸ்போசான்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜம்பிங் ஜீன். டிரான்ஸ்போசான்ஸ்னால் ஜம்பிங் ஜீன்ஸ். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ் RH பேபிஸ் இஸ் டியூ டு RH பாசிட்டிவ் பேபி. இப்போ இங்கே எரித்ரோபிளாஸ்டோசிஸ் கொடுக்காம RH பாசிட்டிவ் பேபிஸ் கொடுத்துருந்தா RH ஃபாதர் ப்ளஸ் ஃபாதர் RH ப்ளஸ் மதர் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பேரை கொடுத்துருக்கான். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிற அந்த பேரை கொடுத்து அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? பி. அப்போ இதுக்கும் வரும். இதுக்கும் என்னது? RH பாசிட்டிவ் பேபி தான் பிறக்கும். ஆனால் இதை போடக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த இதை கேட்டுக்கிறதுனால உங்களுக்கு செகண்ட் தான் ஆன்சர். Next, the hormone plays an important role in heat production for a prolonged duration. இதுக்கு ஆன்சர் தைராக்சின். ஹீட் ப்ரொடக்ஷன் ரொம்ப நேரத்துக்கு இழுத்துட்டு போகிறது எதுனா தைராக்சின். அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் அமைன் நியூரோட்ரோம்ஸ் டோப்பமைன். இதுக்கு ஆன்சர் டோப்பமைன். அடுத்தது லோ பொட்டாசியம் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் த பாடி ஃப்ளூயிட் சம்டைம்ஸ் லீட்ஸ் டு மசில் பேரலிசிஸ். பொட்டாசியம் இல்லை அப்படின்னா மசில் பேரலிசிஸ் சம்டைம்ஸ் ஏற்படும். அடுத்தது சீரியஸ் ஐ டிசீஸ் குளுக்கோமா.
குளுக்கோமா தான் என்னது ஐ டிசீஸில் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ரெகுலேட்ஸ் டைலூஷன் ஆஃப் யூரின் ஏடிஹெச் உங்களுக்கு தெரியும் வாசோப்ரெசின் அதுதான். அடுத்து தைரோகால்சிட்டோனின் என்ன அப்படின்னா ஹைப்போ பாஸ்பெட்டிக் ஹார்மோன் இதெல்லாம் வராது. ஸ்டீராய்டு ஹார்மோன் வர புரோட்டீனிஷியஸ் ஹார்மோன் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வரவே வராது. ஹைப்போ பாஸ்பெட்டிக் ஹார்மோன். அடுத்து ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆர் எக்ஸ்கிரீட்டட் பெர் டே த்ரூ யூரின். யூரின் வழியாக எவ்வளோ நைட்ரஜன் பெர் டேக்கு வந்து 13 கிராம்ஸ் நைட்ரஜன் பெர் டே இவ்வளோ போகுது. இது 1 ஹவருக்கு அப்படின்னு வரும், அந்த இது கிடையாது, 13 கிராம். Dash is a short double stranded DNA that has one blunt end and one cohesive. cohesive ஒட்டுறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டும் தன்மையுடன். அப்போ இங்கே பிளாஸ்மிட் எப்படி இருக்கும், சும்மா ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும், அது கிடையாது ஆன்சர். வெக்டார்ங்கிறது தூக்கிட்டு போகிறது அங்கிட்ட இங்கிட்டோம், அதுவும் கிடையாது. அடாப்டர்ங்கிறது ஊக்கி விடுறது, வினை ஊக்கி மாறி. அப்போ இதில் எதுமா லிங்கர் தான் ஆன்சர். அடுத்தது சொமட்டோமெடின் ஏ இஸ் யூஸ்ட் டு ஃபிக்ஸ் டேஷ் எலிமெண்ட், இங்கே வந்து சல்ஃபர் எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு த கனெக்டிவ் டிஷ்யூ லேயர் தட் சரௌண்ட்ஸ் த கார்டெக்ஸ் இன் த ஓவரி நோன் ஆஸ் டியூனிகா அல்புஜினியா. இதுக்கு ஆன்சர் டியூனிகா அல்புஜினியா. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சேஞ்சஸ் டஸ் நாட் அக்கரிங் டியூரிங் க்ளீவேஜ். க்ளீவேஜில் எது நடக்காது அப்படின்னம்னா இது எல்லாமே நடக்கும். இன்க்ரீஸ் டிஎன்ஏ கண்டென்ட் கூடும், ஏன்னா பிரியணும், நிறைய செல்லு பிரிய போகுது. அப்போ டிஎன்ஏ 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், இப்படி பழகி பெருகணும். அப்போ அது உண்டு. இது இன்க்ரீஸ் ஆன ஆர்என்ஏ கண்டென்ட் அது உண்டு, ஏன்னா அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும், ஏன்னா எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு, பிரிகிறது அதுக்கான வேலைகள் நிறைய நடக்கும், அதனால் இது உண்டு. இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் கூட்டிகிட்டு தான் இருக்கும் எம்ப்ரியோவில். கூடாதது அந்த செல்லுனுடைய மொத்த வால்யூமுடைய அளவு மாலும் கூடாது, உள்ளே அவங்க குண்டு செடிக்குள்ளே அவ்வளோ வேலையும் ஓட்டும், அதுதான் இதுக்கான ரீசன். The fate map of the embryo is prepared which stage? Blastula stage. The cartilaginous rod columella oris originates from mesenchyme cells. இது எங்கம்மா, இதுக்கு ஆன்சர் mesenchyme cells. The type of induction causes the embryonic cells to undergo self transformation or self differentiation. எங்க அப்படின்னா endogenous induction. எந்த இடத்துலனா endogenous induction. அடுத்து insemination in human is performed within 13 to 12 hours. அதான் ஆன்சர், சரிங்களா? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் which one of the following hormone converts the ovarian follicle into the corpus luteum, stimulates the secretion of progesterone, luteinizing hormone. இது கிளாஸ் நடக்கும்போது தெளிவாகவே நடத்திருந்தோம். அதுக்கப்புறம் which of the following is post zygotic type of reproductive isolation? ethological isolation. யூஜெனிக்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அது இங்கே என்ன நடக்குன்னா ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தட்டி வச்சுருக்காங்க. அதனால இது எத்தலாஜிக்கல் ஐசோலேஷன். இதில் எது வந்து இன்ஃப்ளூசிங் ஸ்பீசியேஷனுக்கு வராதுன்னா பாலிப்ளாய்டு. பாலிப்ளாய்டிலேருந்து கிடைக்கக்கூடியதில் ஸ்பீசியேஷன் வராது. பிகாஸ் அதில் வந்து என்ன நடக்காதுன்னா ரீப்ரொடக்ஷன் கிடைக்காது, சீட்ஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகாது. நிறைய விஷயங்கள் பாலிப்ளாய்டில் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே ரீகாம்பினேஷன், ஐசோலேஷன், அடாப்டேஷன் இது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அதனுடைய ஹெரிட்டியாக மாற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கும். இது ஃபியூச்சர் ஜென்ரேஷனே இல்லைங்கிற மாதிரி வரும். அடுத்தது டேஷ் ஆர் பெஸ்ட் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் சச் அஸ் கேட்டில், ஷீப் அண்ட் கோட்ஸ்க்கு வந்து சாண்ட்ஃப்ளியாஸ். விச் இஸ் இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் ஃபாஸ்ட் டிஸ்கிரைப் சிபா குளோரோஃபைரோபிளாஸ் இருக்கு. இதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கல, கிடைச்ச பிறகு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். த நம்பர் ஆஃப் வேக்ஸ் கிளாண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் ஒர்க்கர் ஹனிபி 4 sets. The most popular variety silk in India, mulberry. தெரியும், மீதி எல்லாம் அதுக்கு கீழே தான். அதுக்கப்புறம் இந்த மெயின் ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் இன் சில்க் ஃபிலமெண்ட் வந்து ஃபைப்ராயினும் வரும், செரிசினும் வரும். நம்ம செரிகல்ச்சர் சரி அப்படிங்கிறதுனால செரிசின் எடுத்திருக்கு, ஆனால் அவங்க கொடுக்குற ஃபைனல் ஆன்சர் கீழே பார்த்துக்கலாம். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பல் ஸ்பிளிட் வந்து கொலோசோ பிரக்கஸ் அண்ட் மாக்குலேட்டட்ஸ். ஆன்சர் சி. இதுக்கு விட என்னதுமா, ஆன்சர் சி. Which part of the body queen bee is modified as a sting வந்து ovipositor. அடுத்து white hair disease in rice is caused by the major insect pest Scryphophega insectuleza. இதுதான் இதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து the bunchy top virus is transmitted through an insect vector called banana aphid வந்து Pentalonia nigronerosovosa. இதுதான் இதுக்கு ஆன்சர், ஆன்சர் ஏ. அடுத்தது ஹைலி டாக்ஸிக் இன்சைட், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுப்பாங்க. அதாவது நம்ம டேஞ்சர் ஸோன் அப்படின்னு இப்போ புயலுக்கெலாம் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், அது மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி இதில் என்ன அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ்க்கு அலர்ட் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் இது கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் இன்டெக்ரல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வர்றது என்ன அப்படின்னா பிரைட் எல்லோ, பிரைட் ப்ளூ வந்து அதுக்கு அடுத்தாப்பில் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறது. பிரைட் எல்லோனா ரொம்ப அதிகமாக என்னது டாக்ஸிசிட்டி உள்ளது அப்படின்னு அர்த்தம். க்ரீன்னா நோ டாக்ஸிசிட்டி. அடுத்து பயோ ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி. வெண்ட் செக்ஸிங் வந்து ஜப்பானில், வெண்ட் செக்ஸிங் என்ன நடக்குமா, ஜப்பான்.
அடுத்து addition of water and skim milk powder to whole milk refers to recombinant milk. The prawns, the fertilized eggs hatch into larva is nauplius. The hen's egg, அப்போ இங்கே இதில் என்னென்னா இதில் ஃபர்டிலைஸ்ட் எக் ஹேட்ச் இன்டூ லார்வா. அப்போ ஃபஸ்ட்டு லார்வா கேட்டிருக்காங்க, மீது எல்லாம் அதனுடைய லார்வா தான், ப்ரான்ஸினுடைய லார்வா தான். ஆனால் அது குழப்பணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஹேட்ச் இன்டூ அப்படின்னு கேட்டு வச்சுருக்கோம். அடுத்து ஹென்ஸ் எக் கண்டெயின் வெரி ஸ்மால் அமௌண்ட். இங்கே ப்ரோட்டீன் அதிகம் இருக்கும், லிப்பிட் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த யோக்கு ஒயிட் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி, லிப்பிட் இருக்குது, விட்டமின்ஸ் எல்லா விட்டமின்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். கோழி முட்டைக்குள்ளே எது இருக்காது, கார்போஹைட்ரேட் மாவு பொருள் மட்டும் அதுக்கு இருக்காது. In poultry, tick fever is caused by the tick known as spiroketosis. இதுக்கு ஆன்சர் என்னமா? Spiroketosis. Best nucleus is formed by the shell of mollusk with heavy deposition of calcareous substances. இதில் என்ன இருக்கும்? calcareous substances தான் அதிகமாக அந்த ஷெல்லுக்குள்ளே வச்சுருப்போம். இதுதான் பெஸ்ட் நியூக்ளியஸ் அந்த முத்து ஃபார்ம் ஆகுறதுக்கு, பியல் ஃபார்மேஷனுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீமேல் ஃபிஷ் காட்ஸ் த எக் வந்து டிலேப்பியா நிலோட்டியா. அடுத்து மெரைன்லையும் எஸ்டரி சைட்ஸ்லையும் வாழக்கூடியது மேக்ரோபாக்கியம் ரோசன்பெர்ஜி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் எக்ஸிபிட்ஸ் எ டியூயல் லைஃப்? த அடல்ட் லிவ் இன் த ரிவர் அண்ட் லார்வா அண்ட் ஜுவனல்ஸ் லிவ் இன் த எஸ்டரிஸ் வந்து மேக்ரோபாக்கியம் ரோசன்பெர்ஜி. இந்த சிங்கிரால்னு சொல்லுவாங்களா அந்த வகையில் உள்ளது. த இன்க்ரீஸ்டு transcriptional activity of chromosomes during oogenesis is called transcriptional amplification. இதுக்கு ஆன்சர் என்னமா? transcription amplification. அதுக்கப்புறம் எபிபோலிக் மார்ஃபோஜெனட்டிக் மூவ்மெண்ட் அக்கர்ஸ் ஒன்லி இன் விச் த ஃபாலோயிங் மீசோடெர்மல் பிளாஸ்டோமியாஸ். இதுவும் டவுட்டுமா? அடுத்தது இதில் வந்து இதில் என்ன ஆன்சர்? விச் பார்ட் ஆஃப் த டெவலப்பிங் எம்ப்ரியோ இன் சிக்கு ஃபார்ம் த அலன்டாய்ஸ்னு இருக்காங்க. உள்ள அலன்டாய்ஸ் எது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஆக்சுவல் ஆன்சர் வந்து எண்டோடமும் மீசோடமும், எண்டோடமும் மீசோடமும். ஆனால் ஆன்சர் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எண்டோடம் கைண்ட் கட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டாங்க. இது ரெண்டும் கிடையாது. அப்போ இதில் இதுவானா மீசோடம், இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மீசோடம் கொடுத்துருக்கு. அப்போ மீசோடம் உண்டு. இன்னொன்று என்ன? எண்டோடமும் உண்டு. மீசோடம் இருக்குது, எண்டோடம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்திருக்கணும், வரலை. ஸோ மீசோடம் ஆஃப் மசில் டிஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் என்ன அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சரில் தான் வரும். The process of lactation in milk ejection process is a phenomenon of endocrine reflux. endocrine reflux ஆக்சிடோசினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சிடோசின் தான் என்ன பண்ணும்? நம்மளுக்கு மில்க்குக்கு ப்ரோலாக்டினில் கொண்டு வந்து விடும். அடுத்தது இன் கிராஸ்ஹாப்பர் த ஹெட் ஆஃப் மெனி ஸ்போம்ஸ் அசோசியேட்டட் டு ஃபார்ம் கான்ஜுகேட் ஸ்போம். நிறைய ஸ்போம் சேர்ந்து ஒரு ஹெட்டில் கொண்டு வந்து அதை சொல்கிறது வந்து கான்ஜுகேட் ஸ்போம். ஸ்டேட் ஆஃப் வைட்டல் ஸ்டெயின் யோசின். யோசின் வந்து உயிரோடு இருக்கிற செல்லுக்குள்ளே போட்டு நம்மளால் அதை என்ன பண்ண முடியும்? அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் த டெவலப்மெண்ட் ஆஃப் வெஜிடல் போல் ஸ்ட்ரக்சர் நீட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். சாயில் ஹூமஸ் வந்து கார்பன் அண்ட் நைட்ரஜன். எக்காலஜி கொஸ்டின். அடுத்து Grunion wish is an example of lunar rhythm. அதுக்கு வந்து என்ன ரிதம்? lunar rhythm. The relationship between hermit crab and sea anemone வந்து mutualism. ஏன்னா அது வந்து எம்டி இது ஷெல்லில் போய் உட்காரும், சங்கில் போய் அதுக்குள்ளே என்ன வந்துக்கிடும்? மேலே வந்து சி அனிமோன் இருக்கும். அப்போ சி அனிமோன் மியூச்சுவலிசத்தில் அங்கிட்டு இங்கிட்டும் நடக்கணும். இது அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் ஏற்படுத்திக்கணும். எக்ஸஸ் ஆஃப் சால்ட்ஸ் இந்த பாடி ஃப்ளூயிட் மெரைன் ஃபிஷஸ் ஆர் எலிமினேட்டட். குளோரைட் ஷெல்ஸ். குளோரைட் செக்ரேட்டரி செல்ஸ்னால் சால்ட்ஸை இன்டேக் பண்ணுறது. Which of the following is the correct sequence of vertical summer stratification? எபிலிம்னியான், தெர்மோலிம்னியான், ஹைப்போலிம்னியான். இதில் வேர்ட்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஹரிசான்டல் தான் போடணும். ஏன் வேர்ட்டிக்கல்னா கரெக்டாக தான், ஒவ்வொரு அடுக்கடுக்காக போகிறது. The marine animal convert the carbon dioxide into what? Calcium carbonate. அடுத்தது the most important factor controlling the primary productivity in ocean, nutrient limitations. When the ecosystem contains lesser number of producers or more number of consumers pyramid referred as இது வந்து energy pyramid. இதுக்கு ஆன்சர் energy pyramid D. அது the biomass which are characterized by the absence of trees are known as. இதில் என்ன வரும் அப்படின்னம்னா துந்திரா பயோம்ஸ். துந்திரா பயோம்ஸ்லாம் தூதர் பிரதேசத்தில். இதில் தான் என்ன இருக்காது? பிளான்ட்ஸே இருக்காது. The ecosystem which have intermediate rainfall between the desert and forest வந்து grassland ecosystem. Genetic drift, swell and right. மேலே உள்ளவங்களாம் உங்களுக்கு தெரியும், மேயர் ஹியூகோ டிவரிஸ்லாம் மியூட்டேஷன்
அந்த மாதிரி. அடுத்தது which one of the following is not an example of Batesian mimicry வந்து Pinochet moth and wasp. Which among the following is not an example of horse and antelope? D. Answer D. The clarified butter is ghee. Answer D. The remove of toxic pollutants, the harvested biomass spirulina is washed with. இதில் ஆன்சர் வந்து க்ளீன் வாட்டர் தான் ஆன்சர் கொடுத்துருக்காப்புல. இங்கே அது எதுவும் கொடுக்கல. அப்போ அவங்க என்ன ஆன்சர் கொடுக்க போகிறாங்கன்னு ஃபைனல் டிஆர்பி போர்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து the female chick can be identified in the seeing the cloaca is called vent sexing. இதுதான் ஜப்பான் பண்ணுறாங்க. அடுத்து the பன்னீர் is the coagulated. பால்லேருந்து எடுக்கக்கூடிய பன்னீர் எப்படி எடுக்காங்கன்னா லேசாக எலுமிச்சம்பழத்தை ஊற்றணும்னு அது coagulated ஆகிடும். அடுத்து seed of our oyster வந்து spat. இதுக்கு ஆன்சர் டவுட்ஃபுல்மா. ஆக்சுவலி இது ஃபவுல் பாக்ஸ் டிசீஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்வால்வ் இன் ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இன் பேர்ட்ஸ் த பி செல் ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சுரேஷன் டேக் பிளேஸ் பர்சா ஃபேப்ரிகாஸ். இதுதான் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இன் ஏவ்ஸ். In ELISA, the enzyme specific to antigen is covalently linked antibody. இது என்ன வருமா? Antibody. The large granular lymphocytes produce cytotoxic reactions against malignant cells without surface marker T cells வந்து natural killer cells. Option B answer இதுக்கு. அடுத்து இங்கே வந்து idiotype. The form of immunoglobulin produced by the genetically different individuals is called idiotype. அடுத்து during blood transfusion, the isohemoagglutinin of the recipient react with the donor's RBC. The cultivation of bacteria in the liquid medium called broth. இது கிளாஸில் நடத்துகிறப்பமே கிளார் கட்டாக நம்ம நடத்திருந்தோம் கிளாஸில், அதனால் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். த டிப்தீரியா இஸ் அ டிசீஸ் காஸ்ட் பை கொரியன் பாக்டீரியம் நைஜீரியா அப்படின்னு வரும். அதுதான் இதுக்கு கொரியன் பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு வரும். அதுதான் இதுக்கு ஆன்சர். அப்படி நம்ம படித்து யோசிச்சிருந்தோம்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டுக்கலாம். அது வரக்கூடாதுங்கிறதுக்கான ஸ்பீஷியஸ் போட்டாங்க. கொரியன் பாக்டீரியம் டிப்தீரியே ஸ்பீஷியஸ். டேஷ் இஸ் அ வைரல் டிசீஸ் அஃபெக்டிங் பரோட்டிட் கிளாண்ட்ஸ் வந்து மம்ப்ஸு, அந்த பொண்ணுக்கு வீங்கி. அது the leather processing dash are used to remove fat flesh from the skin வந்து yeast. ஆன்சர் ஏ. லாஸ்ட் பேஜ் இதை மட்டும் அப்படி பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா ஃபார் mass sterilization of packaged mass sterilization of pre-packed items such as syringes dash radiation is used. ultraviolet UV radiations அதான் ஸ்டெரிலைசேஷனில் படிச்சிருப்போம், அதில் உங்களுக்கு தெரியும். அடுத்து எப்ஸ்டீன் பார் வைரஸஸ் இஸ் ஹெர்பஸ் வைரஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வைரஸ் இஸ் யூஸ்ட்? பக்லோ வைரஸ், பெட்பக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பக்லோ வைரஸ் தான். இதுக்கு ஆன்சர் இது. அடுத்தது பேஸ்டு 5 கிங்டம் கான்செப்ட் மொனீரா. பாக்டீரியா எங்கே வரும்? மொனீராவில் வரும். சல்மோனெல்லா வந்து டைஃபி வந்து மொனீராவில் வரும். இதோட நம்மளுடைய ஆன்சர் கீ முடிஞ்சிருச்சு.